ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசோயை காமிக்கிறாங்க. ஒரு ஃபுட் ஸ்டால் தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 டேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவளோட சாப்பாட்டுக்கு இங்கே வர கஸ்டமர்ஸ் அடிமனே சொல்லலாம். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப செம்மையாக சமைக்கிறா. ஹார்ட் டிசீஸ்மே இருக்குது. பட் இதை பற்றி அவள் யார்ட்டையுமே எதுவுமே எப்போயும் பெருசாக அங்கே வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது. அவளோட இந்த டிசீஸை குணப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு காசு எல்லாமே ரெடி பண்ணிச்சேக்கா. அவனோட நேம் லீ. எங்கள் ரிப்போர்ட் கொண்டு கொடுத்துட்டு உன்னோட ஹார்ட் டிசீஸை சரி பண்ணிடலாம். அதுக்கு காசு 5 லாக் செலவாகும்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோ காசுமே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கா. ஸோ கண்டிப்பாக எனக்கு இப்போ சரியாயிருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறா. வீட்டில் பார்த்தா அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாவோட இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஹீரோயினை பார்த்ததுமே ஒரு மாதிரியா எல்லாருமே மூஞ்ச தூக்கி வச்சுருக்காங்க. அந்த குட்டி பையனை பார்த்தா நீ எதுக்கு இப்படி லேட்டாக வந்துட்டுருக்க, நீ வந்ததுமே பாரு உன் மேலேருந்து எவ்வளோ பேர்ட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற சைட்டு ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் சூச்சோ அப்படிலாம் கிடையாதுடா, நான் இப்போ தானே ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தேன் அதனால தான் இப்படி இருக்குன்னு சொன்னதும் சிஸ்டர் இன்லாவுமே நீ வந்ததுமே ஸ்மெல் ரொம்ப பேடாக இருக்குன்னு சொன்னதும் நான் இப்போ குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க அம்மாட்ட என்னோட ஹார்ட் டிசீஸை சரி பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சிட்டாங்கம்மா, அதுக்கு 5,60,000 செலவாகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்னது 5 லாக் செலவாகுமா, நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, உன்னை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கிறது பத்தாதுன்னு இவ்வளோ காசு வேற நீ செலவு பண்ண என்னை வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட பயங்கரமாக சண்டை போட்டதுமே அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அதுக்காகவே காசெல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அவ்வளோ காசை வெட்டியாக நான் உனக்காக போடணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொண்ணுக்கு ஹார்ட் டிசீஸ் சரியாகுன்றதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க இவ்வளோ வருஷமாக அப்போ நீ காசு இவ்வளோதான் எங்ககிட்ட மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. உன்னோட பிரதர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்ருக்கோம், உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, நீ இவ்வளோ நாளாக காசை மறைச்சி வச்சிட்ருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னோட உடம்பு சரியாக தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ அவ்வளோ காசு வச்சுருக்க பார்த்தியா, அந்த 60,000 வேணால் நீ வச்சுட்டு போய் எனக்கு 5 லாக்காக கொடுத்துரு, இந்த குடும்பத்துக்கு அது உதவுன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா நான் இப்போ கிராஜுவேட் ஆக போகிறேன்ல அதுக்கு காசெல்லாம் தேவைப்படலன்னு சொன்னதுமே வேறு இப்போ கிராஜுவேட் ஆக போகிறான், ஸோ நம்ம பேசாமல் அந்த 5 லாக்கை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கல அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பாவுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட உடம்பை சரி பண்ணுறதை விட உங்களுக்கு நான் காசை கொடுத்து அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்களா, இந்த குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து என்னை எப்பயுமே நீங்கள் இப்படி தானே மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 2 பசங்க மட்டும்தான் பெருசு நான் பெருசு இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. உன்னோட பிரதருக்கு நல்ல வேலை இருந்துச்சுன்னா அவன் ரொம்பவே நல்லா குடும்பத்தை பார்த்துக்குவான், ரெண்டாவது உன்னோட இன்னொரு பிரதருக்குமே அவன் கிராஜுவேட் ஆகிட்டான், அவனுமே படித்து நல்ல வேலை பார்ப்பான், பட் உன்னோட திறமை என்ன இருக்குது சொல்லு, உனக்கு எந்த திறமையும் கிடையாது, அவங்களோட முன்னாடி நீ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பெத்த பிள்ளைங்கிட்ட எப்படி நீங்கள் எப்படி பாகுபாடு பார்ப்பீங்க, நான் தான் இந்த வீட்லேயே நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடச்சிச்சு, பட் நீங்கள் பில் பே பண்ண வேண்டிய டயத்தில் இல்லை உன் பிரதர்ஸ் படிக்கட்டும் நீ எல்லாம் படிக்க வேணான்னு சேர்த்து என் படிப்பையுமே கெடுத்தீங்க, இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத சேர்த்து ஆகிட்டா அவங்க திட்டா, உங்களுக்கு நான் பொண்ணு கிடையாதா, எப்பயுமே இந்த வீட்டில் நீங்கள் என்னை ஒரு பர்சனாகவே மதித்தது கிடையாது, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு உழைச்சதை என்னோட நோயை குணப்படுத்ததான், நல்லவங்களாக இருந்தால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை சரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற சைட்டு கோவப்படுறா. இப்போ நீங்கள் அந்த காசை ஷேர் பண்ணுறதுல கூட என்ன நீங்கள் ஒரு ஆளை எடுத்துக்கவே இல்லை அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா நீ இப்போ இதெல்லாமே எதுக்காக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ எமோஷனாக எங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் இங்கே வேலைக்காகாதுன்னு சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்லிட்டுருக்கேன், இதில் எமோஷனாக என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க கத்திடுறா. ஸோ அவங்க அப்பா நீ என்ன தெரியும் தான் நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வேற போட்டு அங்கே அடிச்சிடுறாரு. உன்னை இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் குடியிருக்க விழியதே பெரிய விஷயம், நீ இந்த குடும்பத்தோட பொண்ணால் எப்போயும் நீ மாற முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கரெக்டாக உங்களை மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் தனியாகவே போகிறேன் அப்படின்ற சொன்னதும் அப்படியா நீ கிளம்புறது வழியை பாரு, பட் ஆனால் உனக்கு இங்கேருந்து
இங்கேருந்து எதுவுமே சேல்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னதும் எதுவும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நான் சேர்த்து வச்ச காசை நான் கண்டிப்பாக எனக்கு ஆப்ரேஷனுக்காக எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க பிரதர் வந்து ஸ்டாப் பண்ணதும் நம்மளுக்காக இவன் ஸ்டாண்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ வந்து போகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு வந்துட்டு இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துரு, நான் அந்த காசை எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுச்சுக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீங்கள் 2 பேருமே அவளை பிடிச்சி வைங்க, விடாதீங்க, அவட்ட கையெழுத்து வாங்காம விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க சிஸ்டர் இன்லாவுமே இவன் நம்மளோட ஹாப்பியை கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, அதே மாதிரி வந்து கெடுத்துட்டா பார்த்தீங்களா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே இவளுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அவங்க சிஸ்டர் இன்லா அந்த நான்சி வந்துட்டு அம்மா பேசாமல் அவளை இங்கேருந்து போக விட்டுறலாம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆய் தொலைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொன்னது அவங்க அப்பாவுமே கரெக்ட் தான். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வீடை வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும், ரெண்டாவது நம்ம ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணாலுமே இந்த வீட்டை வாங்க மாட்டாங்க, அப்புறம் காசு வந்து குறைஞ்சி போயிடும், பிள்ளைங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை இங்கேருந்து போக விடுறேன், கிளம்பி போ அப்படின்ற சொன்னதுமே இப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இந்த குடும்பத்தோடு சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே கிடையாது, இவங்களுக்கு எப்பயுமே நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ பிறகு அங்கே நம்ம லியோட சேர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ஆப்ரேஷனுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக போகிறா. பட் அங்கே கார்டு எல்லாமே ஃப்ரீஸாக இருக்குது. அப்போங்க நீ செக் பண்ணி பாரு அக்கௌண்ட்டுன்னு சொன்னதும் செக் பண்ணி பார்த்தா அங்கே அவங்க அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பெரிய பிரதருக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினாங்களா, அதுக்கு அந்த காசை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே லீ ரொம்ப கோவமாயிட்டு நீ வா அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ சேம் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க மருமக நான்சியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவள் கன்சீவாக இருக்கா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைமே புள்ள தான் பெற்று கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்போ அவங்க அம்மாவை பார்த்து நீங்கள் இப்போ மரியாதையே நீங்கள் என்கிட்ட பறித்த காசை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எங்கே உன்கிட்ட காசு பறிச்சோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பெரிய பையனுக்கு வீடு வாங்குறதுக்கு அவன் தான் எடுத்து செலவு பண்ணியிருக்கான், இப்போ அந்த காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், 10 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னோட ஆப்ரேஷனுக்காக நான் காசு சேர்த்து வச்சா ஊதாரித்தனமாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க உடனே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து நாங்கள் உன்னை வளர்த்துருக்கோம், எங்களுக்கு இந்த ஒரு உரிமை கூட கிடையாதான்னு சொன்னதோ உரிமை எதுவுமே கிடையாது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. மரியாதையில் நீங்கள் இப்போ காசு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு பயங்கரமாக திட்டினதுமே அந்த நான்சி உடனேவும் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், என்னால் இந்த மாதிரி வந்து டார்ச்சர்லாம் தாங்க முடியாது, எனக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொன்னதும் அப்படியா உன் புருஷன் செலவழித்த காசை மரியாதை நீ கொடுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே உடனே அவன் அங்கே பயந்து போய் அவளோட பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. என்ன தெரியுந்தா நீ என் பிள்ளைகிட்ட எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம லீக்கு கோவமாயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வேமா தூக்கிறான். சொல்கிறா நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டை சேல்ஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயுமே எனக்கு பங்கு இருக்குல்ல, நான் எப்படி வந்துட்டு உங்களுக்காக விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ உடனே அவங்க அப்பா நீ இப்போ உன்னோட அம்மாட்டையும் பிரதர்ட்டையுமே நீ சாரி கேட்டு நீ வந்து பண்ணது தப்பு இல்லையா, அவங்கள வந்துட்டு நீ இதை ரொம்ப தவறாக பேசியிருக்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ இவங்ககிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட காசை எடுத்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, இப்போ கொடுக்கலனா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ உடனே அவங்க அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும், என் பெத்த பொண்ணு இப்படி வந்து காசுக்காக என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே, நான் எனக்கு இதில் உரிமை இல்லையா, நான் பெத்தவ இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே எல்லாரும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தன்னோட ஐடி எடுத்து காமிச்சு எனக்கு வயசு இப்போ 26 ஆயிடுச்சு, நான் வந்துட்டு என்னோட ஹார்ட் டிசீஸ்க்காக காசு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன், அதை எடுத்து என்னோட பிரதருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு காசை போட்டு செலவு பண்ணியிருக்காங்க, இந்த சர்ஜரி நடக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன், இப்போ நான் காசுக்கு என்ன பண்ணுறது, பார்த்தீங்கல்ல இவங்க வந்துட்டு என்ன மாதிரி திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே என்னடா சாமி இவங்க இப்படி இருந்துச்சுருக்காங்க, பெத்த பிள்ளைங்களே வந்துட்டு இப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா, கண்டிப்பாக அவங்க எடுத்த காசை திரும்ப கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ பாலுங்களுக்கு முன்னாடி பெத்த தாயை அசிங்கப்படுத்துறியா, நான் பேசாமல் வந்துட்டு மேலே குதிச்சு என்னோட உயிரை விட்டுறேன்னு சொல்லிட்டு வேமாங்க வந்து ஓடிட்டுருக்காங்க டெரஸ்க்கு. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் தப்பாக டிசிஷன் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கூட நம்ம பேசலாம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, ஜனங்க நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நான்சியுமே ஐயோ என் புள்ள வந்துட்டு இதெல்லாமே வந்து பார்க்கணுன்னு தலையெழுத்து இருக்கா, என்னோட மதர் இன்லாக்கு என் பிள்ளைய மடியில் வச்சுன்னு ஆசை, அதுக்குள்ளே இவ குடும்பத்தை எப்படி சிதைக்கிறாளேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் யார் பேச்சையும் காதில் வாங்கலை, அவங்க அம்மா பற்றி நல்லாவே தெரியும், அப்படிலாம் ஈஸியாக குதிச்சு சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணுறாங்கன்னு நல்லா தோணிட்டு இப்போ மரியாதை நீங்கள் காசை வந்துட்டு பே பண்ணுங்க, அப்படி
இல்லையா, குதிச்சு செத்து போயிருங்க, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே கோவம் ஆகிட்டாங்க. அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த குடும்பத்தோட எந்த உறவு இல்லைன்னா யாருக்கு என்ன என் மேலே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க பெரிய பிரதர் அங்கே அடிக்க வந்துச்சுக்கான். அப்போ அங்கே நம்ம லீ கையை பிடிச்சி முறுக்கி அடித்து தள்ளி விட்டுட்டு அவன் கையை வச்சா கையை உடைச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க அம்மா அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, இவன் நம்மளை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக குதிச்சு சாகலாம் மாட்டாங்க, இவங்க பைசா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்ல, அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே ஹார்ட் எல்லாமே பெயின் ஆகுற மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் இந்த மாதிரி ட்ராமாலாம் என்கிட்ட கண்டிப்பாக இது நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நான் காசு வாங்காமல் இங்கே போக மாட்டேன், மரியாதையோட நீங்கள் என்னோட காசை நீங்கள் இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கமே, நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஐயோ இப்படி என் புள்ள வந்துட்டு இப்படி காசுன்னு பேசிகிட்டு இருக்காளேன்னு சொன்னதும் நீங்கள் தானே என்னை பெற்றீங்க, ஆனால் உங்களுக்கு எப்பயுமே உங்கள் பிள்ளைங்க உங்களோட பேர பிள்ளைங்க இப்படி தான் வந்துட்டு என்ன போயிட்டுருக்கு வாசி, ஒரு பொண்ணை பெற்றமே அவளுக்கு விட முடியலையே, அவளை பார்த்துக்கணுமே, இல்லை அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்போமே அப்படிலாம் எதுவும் தோணாது, ஏன்னா நான் பொண்ணு அதுவாசி. சரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் போது உங்கள் அம்மாவும் அப்படி நினச்சிருந்தா நீங்களாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பீங்களா, உங்களையெல்லாம் கருவிலே கலைச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் பார்த்தீங்களா பெத்த தாயை பார்த்து இவன் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சைடு அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. காசை நீங்கள் இப்போ கண்டிப்பாக கொடுத்துதாகணும்னு சொன்னதும் ஒரு பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், உன்னால் என்ன முடியும் போய் பாரு அப்படின்ற சொன்னதும் நம்ம லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவள் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வரப்போ நான் பார்த்துருக்கேன், அவள் எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, அவளுக்காக இந்த குடும்பம் எதுவுமே பண்ணது கிடையாது, இப்போ சும்மா மட்டும் விட மாட்டேன், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே நம்ம ஹீரோயின்மே நீங்கள் இப்போ மரியாதையோட காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கமே, உங்கள் பையன் தானே யூஸ் பண்ணியிருக்கான், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப பயமாயிருது அவங்களுக்கு. அப்போங்க நம்ம லீமே ஆமாம் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் போலீஸ்க்கு கால் பண்ண போகிறான். ஸோ அப்போங்க நான்சி ரொம்ப கோவமாயிட்டு இப்போ மட்டும் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி என் புருஷனோட பேர் கேட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக நான் வந்து இந்த பிள்ளைய வந்து பெற்று கொடுக்க மாட்டேன், இன்னொரு குழந்தையுமே பெற மாட்டேன், நான் அபார்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதும் ஐயோ நீ அப்படிலாம் எதுவும் பண்ணாதம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே கார்டை கொடுத்து இந்த காசு இருக்குது முதல் எடுத்துகிட்டு போ அப்படின்றத சொன்னதும் எவ்வளோ காசு இருக்குன்னு சொன்னதும் 60,000 இருக்குது, ஏன்னா வந்துட்டு உனக்கு பெரிய சர்ஜரி நடக்குது 5,60,000 கேட்க போகிறாங்க, நீ போய் இந்த காசில் சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொன்னதும் என் காசு எனக்கு முழுசாக வேணும் அப்படின்றத சொல்லும்போது நாளைக்கு சர்ஜரி பண்ணி நீ செத்து போய் தொலைஞ்சிட்டீங்கன்னா மிச்ச பேமெண்ட்டை நாங்கள் வந்து கேட்டால் என்ன பண்ண முடியும், அதுக்கு தான் வச்சுருக்கேன்னு சொன்னதும் நான் செத்தே போனாலும் பரவாயில்ல என் காசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது, மரியாதையை காசு கொடுங்கன்னு சொன்னால் அங்கே இருக்க எல்லாருமே அதை எல்லாத்தையும் அங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே வேற போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஜனங்க எல்லாருமே குடும்பம் இது, பெத்த பொண்ணுக்கு வந்து சர்ஜரிக்கு காசு செலவழிக்காமல் பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுக்குறாங்களாம், இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் யாருக்குமே பேரண்ட்ஸாக கிடைக்கக்கூடாது, வரட்டும் போலீஸ் நம்மளே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நம்மளே அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஃபை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற சிட்டங்க பேசிகிட்டு இருக்காங்க. சோப்பாங்க அவங்க அம்மாவுக்கு அங்கே பயமாய் போயிடுது, இப்போ பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அவங்க பையன்ட்ட நீ வந்துட்டு கொடுத்துட்றா காசு அப்படின்ற சொன்னதும் எங்கிட்டு போய் கொடுக்குறது, ஆல்ரெடி தான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சே நான் எங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்ற சொன்னதும் அங்கே நான்சியை பார்த்தா நீ இப்போ ஒரு பைசா கொடுத்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா பார்த்தீங்களா இந்த குடும்பத்தோட லட்சணத்தை மாற்றி எப்படி வந்துட்டு கேவலமாக ஒருத்தர் காசுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களோட லட்சணமே இதான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. அவங்க அம்மாவை பார்த்தா நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு இன்னமே வந்துட்டு பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபைட் பண்ணியே அங்கே வந்து ஹார்ட்லாமே அங்கே வந்துட்டு பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மூச்சு விட முடியாமல் அவள் சிரமமானதுமே உடனே அவங்க அந்த டயத்துலேயுமே ஐ திங்க் வந்து இப்போ செத்து போயிடுவா, பேசாமல் வந்துட்டு உன் பிரதருக்கு நீ இந்த காசை மனசார கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லீ ரொம்ப கோவமாயிட்டு என்ன மாதிரி ஜென்மங்க நீங்கள், உங்களுக்கு இப்போ கூட அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, நீங்கள் கேவலமே இல்லாமல் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுனான்னு சொன்னதும் அவங்க பிரதர் சொல்கிறான் அவள் இப்போ பண்ண பாவத்துக்கு அந்த கர்மா தான் அவளுக்கு வந்துட்டு இப்படியா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேக்கான். ஸோ அவள் சாக தானே போகிறா எப்படினாலும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம லீ அங்கே அவளை தூக்கிக்கிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு போய் சேர்த்துடுறான். ஸோ ஹீரோயின் நாங்கள் கண்ணை முழிச்சதுமே அவள் நான் உயிரோட தான் இருக்கானா செத்து போலையான்னு சொன்னதும் நீ இல்லைப்பா நீ நல்லபடியாக இருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்ததுமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. உன் பிரதர் மட்டும் இப்போ ஜெயிலேருந்து வெளியே வரலன்னு
கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எனக்கு இப்போ சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, ரிட்டன் எனக்கு கொடுத்துருந்தானா அவன் என்ன ஜெயிலில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அப்பாங்க நம்ம லீ சொல்கிறான், 80,000 யுவான் வந்து நான் கொடுத்துருக்கேன்ப்பா, மிச்ச காசுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு, எனக்கு வந்து மற்ற எல்லாருமே இவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்க, பட் என் குடும்பம் பார்த்தியான்னு சொன்னதும் அப்போ அவங்க உடனே ஆமாம்மா பேசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, புரியுது எல்லா விஷயமே, உனக்கு அவனவே பிடிச்சிருந்தா கூட நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு, வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோங்க, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியாது உங்களோட புத்தி எவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். சோப்பாங்க என்னம்மா திடீர்னு நீங்கள் பள்ளியே போய் என்ன மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னீங்க, ஏன்னா வந்து ஏதோ ஒரு கிழவனுக்கு வந்து நீங்கள் பேசி முடிச்சிருந்தீங்க இல்லையா, அவன் வந்தாலும் நீ என்ன காசு எதுவும் குறையா கொடுக்குறானோ அப்படின்றத சொன்னதும், ஆமாம் உனக்கு காசு யார் நிறையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீமே ஹாப்பியாக இருப்பீங்களான்னு சொன்னதும், ஐயோ பாவம் இவங்களுக்கு எம்எல்ஏ ரொம்ப ஆக்குற, நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், அந்த காசை வச்சு உங்கள் குடும்பம் ஹாப்பியாக இருக்கணும் தானே நீங்கள் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நீங்கள் அந்தால வந்துட்டு மேரேஜ் வேணால் பண்ணிக்க வேண்டியதானே, உங்களுக்கு என்ன இப்போ ஏஜாக போச்சு அப்படின்றத அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ஆளுங்க எல்லாருமே பார்த்ததும் உடனே அழுது ட்ராமா பண்ணுறாங்க. பார்த்தீங்களா என்னை வந்துட்டு இவ எவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டாங்க, இந்த ட்ராமாலாம் நீங்கள் என்கிட்ட பண்ணாதீங்க, ஆல்ரெடி என்னோட இமேஜே உங்கள் குடும்பத்தோட இருந்தே டவுன் ஆகிடுச்சு, நான் இதை பார்த்துலாம் பயப்பட போகிறது கிடையாது, உங்கள் பையன் ஜெயிலே கடந்து சாவட்டும், எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுத்த ஆப்ரேஷன் நடந்திருந்தாலுமே காசை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேணாமா, நீங்கள் மரியாதையை என்கிட்ட திரும்ப நான் காசை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு, காசு எங்கிட்ட இருந்து நாங்கள் போய் பெரட்டி கொடுக்க முடியும், செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படியா நீங்கள் வந்துட்டு வேலை செஞ்சு போலங்கன்னு சொன்னதும், இப்போ நான் போய் வேலை பார்க்க முடியுமான்னு சொன்னதும், ஏன் உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு மருமக இருக்கா மக இருக்கானுங்க, அவனுங்களை சம்பாதிக்க சொல்லி நீங்கள் காசு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரா பேசுனதுமே அப்பாங்க ஹீரோயின், சரி ஓகே இந்த பேப்பர்ஸில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருங்க, உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எந்த உறவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து எனக்கு 2,60,000 யுவான் காசையுமே நீங்கள் எனக்கு பே பண்ணிடுங்க, நானுமே வந்துட்டு இந்த குடும்பத்தோட எந்த உறவு இல்லாமல் போயிடுறேன், உங்கள் பையனுமே வெளியே வந்துக்குவான்னு சொன்னதும் 10 பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ பேசாமல் அவளுக்கு சைன் பண்ணி கொடுத்துரு, அதான் நல்லது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டு காசையுமே பே பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க அவளுமே சைன் பண்ணி கொடுத்து உங்கள் பிள்ளைய போய் ஜெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறா. அங்கே நம்ம லீட்டை ரொம்ப ஹக் பண்ணிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நான் வந்து லைஃப்பில் என்ன தப்பு பண்ணேன், ஒரு பொண்ணாக பிறந்ததுக்காக என்னை ஆரம்பத்துலேருந்து இவங்க ஒரு பொண்ணாகவே பார்த்தது கிடையாது, எனக்குமே மனசு இருக்குல்ல, சின்ன பிள்ளையிலேருந்து என்னை அடித்தவங்க ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சத்தான சாப்பாடாக மீட்டியெல்லாம் கிடச்சிச்சு, எனக்கு வந்துட்டு மிச்ச மீதி இருக்க சோத்தை தான் போட்டாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாதா, அடுத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த பாசத்துக்கு நான் டிசர்வ் கிடையாதா அப்படின்ற சைட்டு எமோஷன் ஆகிட்டு அழுததுமே அவன் அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்போ தான் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, தயவு செஞ்சு நீ அமைதியாரு, நீ வந்துட்டு எல்லா லவுக்குமே டிசர்வ் ஆனவ தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தானே பேரண்ட்ஸோட இருக்க போகிறா, அப்போ கூட அவங்க வந்து சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்காம டார்ச்சர் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற சைட்டங்க பேசினதும் அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு செட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின், உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு செட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ அங்கே அவளே, நான் வந்துட்டு இதை பற்றி பேசி உன்னை எதுவும் தொந்தரவுலாம் பண்ண விரும்பலப்பா, நான் என்னவே வந்து பெருசாக வந்து மாற்றிக்கணும், நான் என்னவே சப்போர்ட் பண்ணிக்கணும், படிப்பையுமே கெடுத்துட்டாங்க, படிச்சிருந்தாலும் நான் நல்ல வேலைக்கு போய் ஏதாச்சும் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொடுத்த காசெல்லாம் நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்ல, கண்டிப்பாக நான் சுயமாக உழைச்சி பெரிய லெவலுக்கு வரணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே நாங்கள் இருக்கோமா உனக்காகன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்ததுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அங்கே நம்ம லீக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து சொந்த குடும்பத்தில் கிடைக்காத லவ் இவங்க மூலமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க. அவள் நல்லா சம்பாரித்து அங்கே காசு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு டிவைட் பண்ணி அங்கே கொடுத்துட்ருக்கா. அவங்க வந்து கொடுத்த காசு எல்லாத்தையுமே அப்போ பார்த்தா அவங்க அம்மா அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவளோட அந்த சாப்பாட்டு கடையை வந்து விற்கிறதுக்காக 3 லட்சம் கொடுத்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு, ஓ நீங்கள் இப்போ என்னோட
கடையை வேற சேல்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அது வந்துட்டு எனக்கு சொந்தமானது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே என்னது உங்களுக்கு சொந்தமானதா, ஆல்ரெடி நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அவங்க நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு அது உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிருமா, அது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, குடும்பமே வெக்கம் இல்லாமல் இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உருப்படப்படுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அதை கேட்டுட்டு நீ என் குடும்பத்துக்கே டோட்டலாக நீ சாபமாக விட்டுட்டு இருக்க, ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டுங்க சண்டை போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அவளை அடிச்சவங்க போட்டுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே உருட்டுக்கட்டை அதெல்லாம் தூக்கிட்டு சுற்றி வளைச்சிடுறாங்க. அவன் மேலே கையை வச்சேன்னா உன் கையை காலை உடைச்சிருவோன்னு சொல்லிட்டு அது அவளுக்கு சொந்தமானது, நீ என்ன இங்கே உடைச்சி தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, ஓ நீ பெத்தம்மாவை அடிக்கிறது காலை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொன்னதும் பெத்தம்மாவா அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ இப்போ உடனே அந்த பர்சன்ட்டை அது என்னோட வண்டி, நீ வந்து எடுத்துகிட்டு போய் எனக்கு 3 லட்சம் காசு கொடுன்னு சொன்னதும் அப்போங்க உனக்கு தைரியம் தான் நீ வந்து எட்ரா பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு பெரிய கத்தி அங்கே எடுத்துடுறா. நீ வந்தேன்னா கண்டிப்பாக உன் காலை கையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடலை வந்து அவள் கையை காலை நீ உடன்னு சொன்னதும் நாங்கள் அவ ரொம்ப கோவமாயிட்டு, எனக்கு நான் தலையெழுத்தா சண்டை போட்டு இதை வாங்கணும்னு, எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை வந்துட்டு எப்படி உன்ட்ட வசூல் பண்ணுறது தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அம்மாவை திட்டி விட்டு போகிறான். ஸோ அவங்க ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஐ திங்க் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே லெக்கெல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமான்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் வருவோம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க திரும்ப ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவங்கள பற்றி எனக்கு தெரியும் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க குக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா திரும்ப அங்கே ஒரு பெரிய மைக்கை கையில் வச்சுட்டு ஒரு பெரிய பேனரை வேற தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், நாங்கள் தான் இவளோட அப்பா அம்மா, ஆனால் இவளுக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு இவளை காப்பாற்றி இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து வளர்த்தா எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டா இவள் கண்டுக்காமல் இருக்கா, பெத்த தாய் தகப்பனை தெருவில் விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் முடிஞ்சிச்சா ட்ராமா, வீட்டுக்கு கிளம்புங்க, எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே சொல்கிறாங்க நீ பேசாம இந்த ஸ்டாலை வந்து வித்துரு, நம்மளுக்கு வந்துட்டு நல்ல காசு கிடைக்கும், என்னோட பையனுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவன் நல்லா சம்பாதிப்பான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பாவுமே உடனேவும் பார்த்தீங்களம்மா உன்னோட அம்மா வந்துட்டு எல்லாத்த பத்தியுமே எப்படி யோசிக்கிறான்னு, அவ கஷ்டப்பட்டு இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காமா குடும்பத்தை வந்து நல்லபடியாக காப்பாற்றணுன்றதுக்காக, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுனதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு, ஓ இவங்க தான் வந்து டெய்லி காலையில் இந்த ஸ்டாலை திறந்து எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களா, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது நான் வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதில் உரிமை கொண்டாடுவீங்களா, போய் உங்கள் உருப்படாத பையன்ட்ட ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க சொல்லுங்க, நான் வந்து என்னோட ஸ்டால் எல்லாம் விற்க போகிறது கிடையாது, உங்களுக்கு எந்த காசும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நான் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கள அடிக்க வந்ததுமே உடனே அவங்க அம்மா நான் இப்போவே உன்னோட பிரதர்கிட்ட போய் சொல்லிடுறேன், உன்னோட சிஸ்டர் வந்து செத்து போயிட்டா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூஸில் வந்துட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட இதை சொல்லிடுறேன், பெற்றவங்களை கை விட்டுட்டான்னு சொல்லிட்டு பிளாஸ் நியூஸாக வரட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பக்கத்தில் இருக்க எல்லாருமே அப்படி நியூஸ் ரிப்போர்ட்டருமே இங்கே வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவங்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியும்லம்மா, உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பயும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம லீவ் வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அவங்க வந்து கண்டிப்பாக தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க, இதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் என்னோட இந்த ஃபுட் கோர்ட்டை வந்து யாராச்சும் வந்து ஓனர்ஷிப்பாக இருக்கணும், ஸோ அதில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோமே டெய்லி இவங்க தொந்தரவு தாங்காது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போங்க நம்ம லீமே நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்காக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நைட் போல் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அங்கே ஒரு அங்கிளை கூட்டிகிட்டு வர்றான். ஸோ அப்போ அந்த அங்கிளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட அந்த ஃபுட் கோர்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் நான் வந்துட்டு உன்னை அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேமான்னு சொன்னதுமே அவள் என்னோட பேரண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அங்கிள் அப்படின்றத சொல்கிறா. என்னது என்ன வந்துட்டு அவங்க தொந்தரவு பண்ணுவாங்களா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத, என்னோட பையன் அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, அவங்கள நான் ஒரு வழி பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற சொல்கிறாரு. நீ என்ன கண்டிஷன் சொல்கிறியோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அதில் வந்து ஒர்க் பண்ணுவா, ஷேர்ஸுமே கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் அங்கே பேசிக்கிறாங்க. அவளுக்கு அமௌண்ட்டுமே அங்கே கொடுத்துட்டு அவர் ஹாப்பிட்டு போகிறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன்ப்பான்னு லீட்டை சொன்னதுமே
சொன்னதுமே லீ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த ஆள் வந்துட்டு உன் வீட்டில் பார்த்தாலே ஒரு கிழவன், அவனை போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொன்னதும் நான் வந்து மேரேஜ் ஒன்றை பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஷாக்காகவுமே இருக்குது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் கையில் இப்போ ஒத்த பைசா கிடையாது, நான் எதுக்குமே உதவாக்கறையாக தான் இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்காக தானே ஆப்ரேஷனுக்கு நீ இவ்வளோ காசை வந்துட்டு போட்டிருக்க, நான் வந்துட்டு உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நல்லபடியாக இருக்கலாம், உழைச்சி முன்னேறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிறக்கும் போது எல்லாருமே என்னை கையில் காசு வச்சுட்டா பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது, ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட அவன் நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பான்னு சொன்னதும் என்ன வெட்டிங் நைட்டை பற்றி பேச வரையா, நான் ரெடியாக தான்ப்பா இருக்கேன்னு சொன்னதுமே ஐயோ நான் அதை பற்றி பேசுகிறப்பா, நான் வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் 2யுமே என்கிட்டே வச்சுக்கலாமா, ஒருவேளை நீ என்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என்ன முட்டாளாயிட்ருக்கியா, நான் இதுக்காக உணவு போய் விட்டுட்டு போக போகிறேன், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாயிட்டு போகும்போது அவள் என்ன சொன்னா வெட்டிங் நைட்டுக்கு ரெடியாக இருக்காளான்னு சொல்லிட்டு ஹாப்பியாயிட்டு நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கான். ஸோ அப்போ அவங்க நான்சியை பார்த்தா வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஹாப்பியாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் நீ நில்லுப்பா பேசாமல் அமைதியாருன்னு சொன்னதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பாரு என் சிஸ்டர்லாம் வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்கா, என்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா. அந்த பர்சனை பார்த்து நான் உங்களை எவ்வளோ லோ பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, என் கூட சேர்ந்து நீங்கள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு என் சிஸ்டர் நீலாம் இப்படிலாம் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, இவள் வயிற்றில் இருக்க புள்ள என் பிரதரோடதா இல்லை இந்த ஆளோடதா, என்ன நடந்துச்சுக்கு நல்லா தான் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு மருமக கிடச்சிருக்கா அப்படின்றதா சைடு 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்குமே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அங்கே வீடு ஓப்பன் ஆகிருக்கு, உள்ள அவங்க பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அங்கே உங்களுக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ளே வேலை இருக்குது, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்னது நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா, நான் வந்துட்டு உன்னோட பெத்த அம்மா, நீ என்ன தைரியம் இருந்தா என்னை கேட்காம நீ அந்த வண்டியை போய் சேல்ஸ் பண்ணியிருப்பா, அது எனக்கு சொந்தமானது, என் புள்ள அதை கேட்க போய் அந்த ஆளை வச்சு அடித்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவன் இருக்கான்னு சொன்னதும் அது எனக்கு சொந்தமானது, நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்காக வந்துட்டு அதை கேட்குறதுக்கு போனீங்க, உங்களுக்கு என்ன புத்தி வராதா, 2வது கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சேக்கு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, திரும்ப இங்கே வந்து தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க அங்கே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டுருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ, கண்டிப்பாக அங்கே வந்ததான் ஆகணும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ குடும்பத்துக்கு வரலனான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போங்க ஹீரோயின் வர முடியாது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறா. நான் உனக்காக ஒரு நல்ல வந்துட்டு ஒரு மாப்பிள்ளையை தேடி கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப பெரிய பணக்கார வீடு, நீ அந்த பர்சனை வந்து கூட சேர்ந்து இருக்கலாம், மிஸ்ட்ரஸ் அவை எப்பயுமே நல்ல பிரைடு மணி கொடுக்குறாங்களான்னு சொன்னதும் ஐயோ பாவம் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல வந்து ஒரு வரனை கொண்டு வந்திருக்காக எனக்காக என்னோட அம்மா, பட் என்ன பண்ணுறதுப்பா, என்ன பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் காமிச்சதுமே மேரேஜ் ஆனால் என்ன நீ வந்துட்டு டைவர்ஸ் பண்ணலாம்லன்னு சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணனால பேசாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பேர் புருஷன் முன்னாடி டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கப்புறம் லீயை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதிக பிரசங்கி நீ எப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், 2 பேருமே ஒரு டாக்ஸிக்கான பர்சன், கண்டிப்பாக உங்களை 2 பேராலையுமே விட்டுட்டு இருக்க முடியாது, உங்கள் 2 பேத்துக்கு தான் கரெக்டான மேட்ச் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னும் கோவமாயிட்டு அங்கே பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம லீயுமே கோவமாயிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு அடிதடி சண்டை வந்ததும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எல்லாம் வந்துட்டு எனக்கு பிறந்ததே பாவம்னு சொன்னதும் நான் இந்த குடும்பத்தில் பிறந்தது தான் பாவம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. அவங்க அங்கே வந்துட்டு மரியாதை வெளியே போல போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அங்கே விரட்டி விட்டாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம லீட் அவங்க சாரி கேட்குறா, தன்னோட பேரண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியலப்பா, நீ விடுன்னு சொல்லும்போது அங்கே ஃபுட் எடுத்து அவங்க ஊட்டி விடுறா, நான் இது புதுசாக சமைச்சது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இந்த டிஷ்ஷை தான்ப்பா நான் அடுத்து வந்து புதுசாக கொண்டு போக போகிறேன் கடைக்கு அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஷெப்பாக வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, நானுமே அதுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஹாப்பி ஆகிட்டு நாளைக்கு நீ வந்துட்டு போய் ஜாயின் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், நானுமே வந்துட்டு உனக்காக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன், உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அதே மாதிரி அவங்க அந்த ஷெஃப்புக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறா. அங்கே அந்த ஷெஃப் வந்து
வந்துட்டு லேடியா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலுமே வேலைக்கு லீவை போட்டுட்ருப்பீங்க ஏதாச்சும் காரணம் சொல்லி நீங்களா வேணாம் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எது டெஸ்ட்டுமே பார்க்காம ரிஜெக்ட் பண்ணதுமே ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூடையெல்லாம் கொடுத்தா தூக்கி போட்டதாலும் இன்சல்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டு இருந்தா அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ரவுடி வந்து பயமுடுத்தி அங்கே போட்டிருக்க எல்லாத்தையுமே கழட்ட சொல்லிட்டேக்கான். இப்போ முன்னாடி போய் என்னால் கண்டிப்பாக சண்டையெல்லாம் போட முடியாது, நான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவங்களுக்கு அங்கே சிக்னல் எல்லாமே குடிச்சு இந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு எப்படியோ அங்கே சண்டை போட்டு உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ அங்கே எதிர்த்தாப்புல பார்த்தா சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவன் கார்ட்ஸோடு வந்துட்டுருக்கான். அவனு ஏதாச்சும் அடியாளாக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாக இருக்குது. பட் உண்மையில் பார்த்தா அதான் அந்த ஆன்ட்டியோட பையன்தான். ஜியாங் இந்த பொண்ணு யாருமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா அந்த ஆன்ட்டியோட பையனே அவன் தான். அப்பாங்க இவ தான் என்னோட லைஃப் சேவியர்டா அப்படின்றத சொல்கிறாங்க. சரி நீ நம்ம இங்கே பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் நான் இங்கே ஜாப் இன்டர்வியூக்காக வந்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்படியா நீ பேசாமல் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் கேட்டதுமே ஐயோ நீங்களாம் பெருசாக வந்துட்டு பண்ணுவீங்கப்பா சாப்பாடெல்லாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, சிம்பிளான வந்து ஹோம்மேட் மாதிரி தான் எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்றத சொன்னதும் இந்த ஆன்ட்டி உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொன்னதுமே அவள் சமைச்சு கொண்டு வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஜியாங்கிட்டையுமே அங்கே ஃபுட்டை கொடுத்தா அவனுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நாளைக்கு நீ பேசாமல் வந்துட்டு இந்த சாப்பாடை அங்கே சர்வ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொன்னதுமே அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து ஹாப்பியாகிட்டு போயிடுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க இந்த காலத்துலேயுமே நல்ல மனுஷங்களாம் இருக்க தான்ப்பா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை நம்மளுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குப்பா, இதை சமைச்சு கொடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி கிடைக்கும் தெரியுமான்னு சொன்னதும் அவனும் ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே குக் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் அங்கே டெலிவரி பண்ண சொன்ன இடத்துக்கு போனால் இவங்க ஜாப் வந்து கேட்டு அந்த ஷெஃப் வேணான்னு சொன்னார் இல்லையா, அதே இடத்துக்கு தான் நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க கிளம்பு அப்படின்றத சைட்டு அவர் கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி வந்துடுறாங்க. நான் வந்துட்டு பார்த்த போனால் வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கு இங்கே தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் மொழி வந்ததுமே அவள் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னதும் அதை டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப அங்கே அற்புதமாக இருக்குது சாப்பாடு, வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் சாரி இல்லாமல் கேட்குறாரு. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேமான்னு சொன்னதும் ஐயோ ஆன்ட்டி ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க உன்னை உண்மையிலே வந்துட்டு கைண்டான இந்த மாதிரி பொண்ணை பேத்த உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவள் குடும்ப சூழ்நிலையை சொன்னதுமே அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு உன்னோட காட் மதராக இருக்க ரெடியாக இருக்கேன், நீ என்னோட டாக்டராக இருக்கணும்னு சொன்னதும் அவள் அதெல்லாம் வேணாம் ஆன்ட்டின்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, மருமகளாக தான் வர முடியாதுன்னு சொல்லிட்ட, பட் இப்போ மகளாக வர்றதுக்கும் நீ முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஓகே சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, ஜாலியாக போயிட்டுருக்காங்க. சொத்து கடைக்காரவங்க எல்லாத்தையுமே இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே அங்கே பயங்கர ஹாப்பியாக இருது. நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்து இப்படி முன்னேறணுமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதும் அப்போ அவங்க பேரண்ட்ஸை பார்த்தா கேட்டுட்டு ஆமாம்மா இவ பெரிய வந்துட்டு இப்போ வந்து நல்லா உழைச்சி வந்துட போகிறா, சும்மா போய் சொல்லிட்டு சுற்றுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் எதுவுமே வந்துட்டு கேட்கல, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்துட்டு நல்லது சொல்லுங்கன்னு சொன்னதா, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் இப்படியே பேசிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்கிறா. பக்கத்தில் இருக்கவங்களுமே நீலாம் பெத்தவ தானே, ஓ வாயில் எது நல்லதே வராதான்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க திட்டி வச்சாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து அங்கே சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறா. அவளுக்கு பார்த்தா நல்லா வந்துட்டு வருமானம் இந்த டைம் நல்லாவே கிடச்சிருக்கு. ஹாப்பிட்டு பேசிட்டு வந்தா. அப்போ அவங்க பிரதரும் அவங்க சிஸ்டர் எல்லாமே வந்து ஹீரோயின் அவங்க சிஸ்டர் இன்லா பார்த்தா ரொம்ப அங்கே மட்டமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவளை பற்றின உண்மைகளை சொல்ல போகிறான். பட் ஹீரோயின் எதையுமே சொல்ல விடாமல் நீ வாப்பா நம்ம போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதும் நீ எதுக்காக வந்துட்டு என்கிட்ட இது எதையுமே அவங்க முன்னாடி சொல்ல விடாமல் பண்ணேன்னு சொன்னதும் ஏன் சொல்லணும், உண்மை தன்னாலே ஒரு நாள் வெளியே வரட்டும், நீ எதுக்காக வந்துட்டு அவசரப்படுற அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே அதுவும் சரிதான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் சிஸ்டர் இன்லாப்பா கன்சீவாக இருக்கா பார்த்தியா, எனக்கு என்னமோ அது உன் பிரதரோட பிள்ளையா இருக்க சான்ஸ் இல்லைன்னு தெரியுது,
கூட சேர்ந்து ஒரு பர்சன் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தியா, அவனோட நேம் வந்து லவ். அவனுக்கு தான் கண்டிப்பாக கன்சீவாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் உன் சிஸ்டர் இன்லாவோட 10 வயசு மூத்தவை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, அவள் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கான்னு என் வீட்டில் நினச்சிட்டு இருக்கானுங்க. பட் அவளுக்கு யார் மேலே எந்த சின்சியரும் கிடையாது. அவள் ரொம்ப சின்சியராக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவளுக்கு யாரை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. எப்பயுமே அவளோட ஹாப்பி, அவளுக்கு வந்துட்டு நல்ல காசு கிடைக்குதா, இதை பற்றி மட்டும்தான் அவளுக்கு கவலை அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க நல்ல வருமானம் வந்ததுமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களே காசு, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிரிச்சுங்க செட்டில் பண்ணிட்டுருக்கா. அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தான் நான் தேங்க்யூ சொல்லணும், உங்களால் தான் நான் நல்லபடியாக வந்துட்டு இன்றைக்கி பொழைச்சிருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் என்றைக்கோ செத்துல போயிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கா. பார்த்தா திரும்ப அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாலாம் இருக்காதீங்க, கொடுத்த மாதிரி டபுளாக திரும்ப பிடுங்க கூட அவள் செய்வா அப்படின்றத செய்யிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவமாயிட்டு, அவளாம் உன் வயிற்றுல பிறந்தான்னு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்ன மாதிரி ஜென்மம் நீன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டினதுமே அப்போ அங்கே அவங்க, நான் வந்துட்டு இப்போ வந்ததே உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான், நீ இப்போ பேசாமல் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே, கண்டிப்பாக நீ போகக்கூடாது, எந்த ஹெல்ப்புமே நீ பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயினுக்கு பட் அங்கே ஒரு விதமாக கில்ட்டாக இருக்குது, ஒருவேளை உண்மையிலே வந்துட்டு அப்படி தான் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இப்போ ஒருவேளை அப்படி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆகியிருந்தா இவங்க வம்பு பண்ணி ஆளுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்கிட்ட எல்லா காசையுமே பறிச்சுட்டு எப்போயோ போயிருப்பாங்க. பட் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைன்னா அங்கே ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கும்ல, நான் ஒரு தடவை போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நாங்கள் வேணால் கூட வரவான்னு சொன்னதும் இல்லை நானே போயிட்டு வரேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ அந்த மாதிரி ஜென்மங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றத செட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா நல்லா தான் உட்காந்து கிடக்காரு. அவங்க அம்மா போய் சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்த்தா மென்டலாக இல்லை இருக்கான் ஒரு பையன், அவனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே அவங்க பார்த்தா பரவாயில்ல, உங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு நல்லா தான் இருக்கா, கேட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு இங்கே வந்தது கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க பிரதர், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சொன்ன பேச்சு கேட்டு பேசாமல் தாலியை வாங்கிட்டு போன்னு சொன்னதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என் முன்னாடி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு தகுதி இருக்காடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன தைரியம் தான் நீ என் புள்ள மேலே கையை வைப்பேன்னு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ஒன்று இவங்களெல்லாம் பார்க்குறதுக்காகலாம் ஆசைப்பட்டீங்க வர கிடையாது, நான் இங்கே வந்ததுக்கு ரீசனே என்னோட அப்பா வந்து ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் செத்து போகிற மாதிரி கிடக்கிறதா எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் பார்க்குறதுக்கு வந்தேன், நான் வந்துட்டு எவனையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறது கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போனால் அவங்க பிரதர், நீ அதை எப்படி இங்கேருந்து போவ, நான் சொல்கிற பர்சனை நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை கட்டி போட்டால் அவங்க ரொம்ப கூலாக இருக்கா. என்னடன்னு பார்த்தா அங்கே அவளோட காட் மதர் அங்கே காப்பாற்றுறதுக்காக லாயரோட சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது, ஐயோ இது ஜியாங் ஃபேமிலியாச்சேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு தன்னோட பொண்ணு இவதான் சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க வேற ஆக்டிங் பண்ணதும், நீங்கள் எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்றது எனக்கு நல்லா தெரியும், சும்மா நல்லவங்க மாதிரிலாம் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பயங்கர கோவமாயிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க அங்கே கட்டி கொடுத்தா பொண்ணை அவங்க வந்துட்டு வேலை வாங்கி அவங்க சின்ன பையனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கீழ்த்தரமான வேலையை ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க இவங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாற்றிட்டு இவங்க பண்ணதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே லாயர்கிட்ட சொன்னதுமே அங்கே லாயருமே கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொன்னதும் உடனே அவங்க தான் பொண்ணை ரொம்ப அப்படியே பாசமாக பார்த்த மாதிரி ட்ராமா பண்ணதும், எந்த பாசம் இல்லை மண்ணாங்கட்டி இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு கேஸ் போட்டு அங்கே உள்ளே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை எப்படியும் அங்கே காட் மதர் காப்பாற்றினதும் ரொம்பவே அவளுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அவங்க மேனேஜர் வந்து சொல்கிறாரு, இவளோட பண்ணி கொடுக்குற அந்த டிஷ் வந்துட்டு நல்ல ஒரு சேல்ஸ்க்கு போயிட்டுருக்கு, ஸோ அதனால் கோவமாயிட்டு அந்த ஷெஃப் வந்துட்டு மெயின் டிஷ் எதையுமே நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, அது எப்படி அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், ரொம்ப தப்பு இல்லையா இதெல்லாம் அப்படின்றத சொன்னதுமே அப்போங்க பேசாமல் வந்துட்டு நாளையிலேருந்து நீயே எல்லாமே பண்ணிடுமா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. பட் இருந்தாலுமே அவங்க மோட்டிவேட் கொடுத்ததுமே சமைச்ச அந்த டிஷ்ஷெல்லாம் கொடுத்ததும் கண்டிப்பாக என் டிஷ்க்கு முன்னாடி இவ ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஆணவத்தில் இருக்காரு.
பட் அங்கே டிஷ் எல்லாம் சமைச்சு அங்கே கொடுத்ததும் அதை டேஸ்ட் பார்த்துட்டு வாவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே அவருக்கு எங்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அப்போங்க நம்ம வந்துட்டு சமைக்கிறதுல போட்டியெல்லாம் எது நம்மளுக்கு நடுவில் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஹாப்பியாக எப்பயும் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம வந்துட்டு ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறா. ஸோ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுது. எல்லாருமே அங்கே பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒன்சிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. பார்த்தா புதுசாக அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாகி போயிடுறாங்க. சாப்பாங்க அவங்க காட் மதர் எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னதும் இதெல்லாமே உன்னோட உழைப்பால் நீ உயர்ந்திருக்க, இதுக்கு மற்றவங்களுக்கு எதுக்கு தேங்க்யூன்னு சொன்னதும் நீங்களுமே இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்ற செட்டாவை ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருந்தா சந்தம் கெடுக்கிற மாதிரி அவங்களோட மதர் அங்கே வந்துடுறாங்க. வந்து வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே இந்த டைம் அங்கே நம்ம ஜியாங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ அவளோட பெத்தவளாக இருக்கலாம், பட் நீ பெத்தது சரி, அந்த பொண்ணை நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே நான் இத்தனை வருஷமாக அவளை வீட்டில் வச்சு சோறு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தா கூட நம்ம அதை பண்ணுவோம், பெத்த பிள்ளைய வந்து பாகுபாடு பார்க்குறே என்ன மாதிரி ஜென்மனின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே அவங்க வந்துட்டு எங்கே சும்மா இருக்க போகிறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இன்சல்ட் பண்ணா ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு, அது வாசி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணதும் அவங்க அப்பா அங்கே பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி அங்கே போனதும் நான் உங்களை மட்டும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சிக்க ஹஸ்பண்டை தூக்கிட்டு போனதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டிமோட்டிவாக இப்போ வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்போ பார்த்தாலுமே இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஹக் பண்ணிட்டு கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ண எப்பயுமே நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிடுறா. அவளுக்குன்னு அந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் இருக்குது. அங்கே வீடு எல்லாமே பார்க்குறதுக்காக போனதும் அங்கே அவங்க பிரதர் அங்கே ஜாப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் அங்கே வந்துடுறாரு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, விஐபி கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவட்டெல்லாம் வாங்குறதுக்கு காசு எது இருக்காது, சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையோடு நீ இப்போ அவங்ககிட்ட நீட் பண்ணிவிட்டு சாரி கேளு, இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு கண்டிப்பாக எங்கள் ஜாப் கிடையாதுன்னு சொன்னதும் இவட்டெல்லாம் சாரி கேட்டு நான் இங்கே ஜாப் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஜாப்பை விட்டுட்டு போயிடுறான். ஸோ அப்பாங்க அவர் நம்ம ஹீரோயின்கிட்ட சாரி கேட்டதுமே தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு சாரியெல்லாம் கேட்காதீங்க, உங்களோட மேலே இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா ஹீரோயின்ட்டு அங்கே திரும்ப கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு வந்ததுமே ஐ திங்க் நம்ம இன்றைக்கி எல்லா உண்மையை வெளியே கொண்டு வந்துடணும், எத்தனை நாளைக்கு இவங்களை நம்ம வந்து பொறுத்துட்ருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் ஆசை மருமக மேலே வந்து லவ்ன்ற ஒரு பர்சனோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் வாங்க கண் கூட பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தோட லட்சணம் தெரியும்னு சொன்னதும் அவங்க நம்பாமல் நம்ம ஹீரோயினை தான் ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க. இப்போ பயமாக இருக்கான்னு சொன்னதும் எங்களுக்கு ஏன் பயம் போலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே ரூமை திறந்து விட சொன்னால் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லீவ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுக்குறான். ஸோ இந்த உலகத்தில் காசு வந்துட்டு எப்பயுமே எல்லா வேலையும் செய்யும்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. காசு வாங்கிட்டு அந்த பொண்ணுமே போய் கதை ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்துட்டு அவளோட சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்காகி போயிடுது. ஸோ அவங்க வந்துட்டு உள்ளே கிளம்பி போய் அங்கே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் மதர் எல்லாம் ஃபாதர் எல்லாம் ஷாக்காகி போயிடுறாங்க. அடி பாவி என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க அடிக்கிறாங்க. உனக்காக நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே அவ கோவமாயிட்டு என்ன பெரிய நீங்கள் மல்டிமில்லியனர் குடும்பம்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போடுறா. அங்கே அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவமாயிட்டு இத்தனை வருஷம் வாழ்க்கைக்கு என்ன வந்துட்டு நீ வந்து அப்புறம் விட்டு வச்சிருக்க அர்த்தம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே உன் கூட சேர்ந்து எனக்கு வாழ விரும்பலை, பிச்சை எடுக்க சொல்கிறியா, நான் பேசாமல் உன்னை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ்வளோக்காகவா நம்ம இவ்வளோ பண்ணோன்னு சொல்லிட்டு லவ்ட்ட போய் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் என்ன மேரேஜா, நானே வயசாகி போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், மேரேஜெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பாவம் பணக்காரன் நினச்சி மேரேஜ் பண்ண துடிக்கிறா, இங்கே பாரு அப்படின்ற செட்டு ஃபோட்டோ காமிச்சா அவன் தெருவில் அந்த காலி டப்பாலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிறக்கிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறா. ஸோ அங்கே அவங்களுக்கு அது ஷாக் ஆகிடுது. ஹீரோயினோட அப்பா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா கடைசியில் அவங்க அப்பாவுக்கு பார்த்தா லங் கேன்சர் இருக்குது. இப்போ காசு கூட வந்து ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க நிலைமை இருக்குது. பெரிய பைய வாழ்க்கையுமே நாசமாக போச்சு. அவங்க பொண்டாட்டி வந்து துரோகம் பண்ணி இவங்க நிலைமையுமே ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து சோறு போடுறது கூட வந்துட்டு கஷ்டப்படுத்தி அவங்க பாவத்துக்கு அவங்களுக்குமே இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க இன்னொரு பிரதர் ஒர்க் பண்ணிட்டுருக்க ஆஃபீஸ்க்கு பார்ட்னர்ஷிப் பேசுகிறதுக்காக ஹீரோயின் போனதுமே அங்கே டேபிளில் அவன்கிட்ட தான் நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் வருது. ஸோ இவங்க வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி பேசினதும் அங்கே மேனேஜர் வந்து ஜஸ்ட் வந்துட்டு நீ லீடர் மட்டும்தான், சைன் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும், நீ
எப்போ பாஸாக மாறின, நீ எப்போ டிசிஷன் பண்ணுவ, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதா இல்லை ப்ரொமோஷன் கொடுக்குறதா நான் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டாங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுமே சேர்ந்துங்க வெளியே போயிட்டு இருந்தா. அப்போ அவங்க இன்னொரு பிரதர் நீரன் பண்ணிட்டு சாரி கேட்குறான், தயவு செஞ்சு நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஏன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து துரத்தி விடுறாங்க, பீஸ் கட்டலன்னு சிட்டங்க அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும், குடும்பமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணப்போ ஒரு ஆளாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, எனக்கு வந்துட்டு உங்களோட எந்த ஒரு உறவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. எல்லாமே அப்படி தானே இருந்துச்சு, என்னோட படிப்பை ஸ்டாப் பண்ணும்போது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அவங்க பையன்ட்ட, அப்பாவுக்கு இப்படி ரொம்ப முடியாமல் போச்சுடா, ப்ளீஸ் கொஞ்சம் காசு ரெடி பண்ணுறான்னு சொன்னதும், நான் யூனிவர்சிட்டிக்கே ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த வயசான காலத்தில் அந்த ஆளெல்லாம் காப்பாற்றி என்ன பண்ணுறது, செத்தா சாவட்டும், என்னோட படிப்பு முக்கியமா இல்லை அந்த ஆள் உயிர் முக்கியமானு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இத்தனை பிள்ளைக்காக நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டால் இவன் இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு சரி அவங்க பெரிய பையன்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பெரிய ஷாக் இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க மருமகளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு என்னடா அறிவுகிட்டத்தனை வேலை பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி சீட் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தவ, கண்டிப்பாக ஒன்டருக்கு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தெருவில் விட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு, ஒன்று உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும் இல்லைன்னு சொன்னதும் அவன் தயவு செஞ்சு நீங்கள் போங்க, நான் அவ கூட நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். திரும்ப இன்னொரு பையனை போய் மீட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ண கேட்டான். அவனே அங்கே லோனில் மூழ்கி போயிருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே அவனை ஜாப்பை விட்டு அங்கே தூக்கி கடைசியில் அவன் நிலைமையுமே மோசமாக போயிடுது. ஸோ அதனால் அவன் அங்கே அந்த வீடை சேல்ஸ் பண்ணி லோன் அடைக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ கடைசியில் வந்துட்டு 3 பிள்ளைங்களையுமே ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊட்டி வளர்த்தா பிள்ளைங்க தனையில் மண்ணலி வாரி கொட்டுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்போ அவங்க ஹஸ்பண்டை போய் அவங்க பசங்க பண்ண துரோகத்தை சொன்னதும் அந்த ஆளாலையுமே நம்ப முடியலை. பையன் சொல்லிட்டு பண்ணமேன்னு சொல்லிட்டு வெளியே டாக்டரோட காலை பிடிச்சி அவங்க பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக என்னால் முடியாது, நீங்கள் பேமெண்ட் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் இவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் லீவுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாங்க அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆள் இதுக்கப்புறமே உயிரோட இருந்தால் ரொம்ப அசிங்கன்னு சொல்லிட்டு தானே அங்கே அறுத்துட்டு அங்கே சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிடுறாரு. அங்கே ரொம்ப இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா 3 பசங்களும் வந்துட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறானுங்க. ஸோ கண்ணத்தை சேர்ந்து அவங்க அம்மா அரைஞ்சிடுறாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பெரிய விஷயம்னா அவங்க அம்மாவை யாராச்சும் கூட வச்சுக்கணும் இல்லையா, 3 பேர் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவங்கள கழட்டி விட தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, தப்பான பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெத்த பிள்ளை ஒன்று மட்டும் நான் பார்ஷியாலிட்டி பண்ணனே, எனக்கு இந்த தண்டனை சரிதான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நினச்சதை விட பெரிய சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக இருக்கா. திடீர்னு பார்த்தா அவங்க பெரிய பிரதர் ஓடி வந்து காலை பிடிச்சவங்க கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவள் திரும்ப நம்ம லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான். நான் நம்பி வந்துட்டு அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்தா எல்லாத்தையுமே பறிச்சுட்டு திரும்ப என்னை ஏமாற்றிட்டு தெருவில் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அழுததும் ஒன்றை மாதிரி ஆளுக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். திரும்ப அவங்க இன்னொரு பிரதர் பார்த்தா வேலை போய் கடைசியில் கேம்லிங் அது இதுன்னு சுற்றி அவன் அங்கே ஆளுங்ககிட்ட அடிபத்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே ஹீரோயின் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. இன்னொரு பிரதர் பார்த்தா அங்கே யூனிவர்சிட்டி ஃபீஸ் எதுவும் கட்டாமல் கையில் கிடக்கிற காசை வச்சு ஊரை சுற்றி அவன் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கான். இப்போ நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி வந்து என் ஃபீஸை கட்டுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பேசினான். அவனுக்குமே ஹீரோயின் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. இன்னொரு சைடில் பார்த்தா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊட்டி வளர்த்தா அவங்க அம்மா எந்த பிள்ளையுமே சோறு போடாமல் கடைசியில் அங்கே அவங்களாவே மருந்தை குடித்து சூசைட் பண்ணி அங்கே சாகிற லெவலுக்கு ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தா கரெக்டான டிசிஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து விலகி வந்து வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி ஒரு பர்சன் கரெக்டானவனை சூஸ் பண்ணி மேரேஜுமே பண்ணிக்கிட்டா. ஸோ நல்ல குணத்துக்கு சுற்றி இருக்கவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. வாழ்க்கையில் அவள் எந்த உயரத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாலோ அதே அடைஞ்சிடா. அவளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் பார்ஷியாலிட்டி பண்ணவங்க லைஃப் எல்லாமே நாசமாக போயிருச்சு. நம்ம பெற்றுக்கிறோம், அதில் பொண்ணோ பையனை பிறந்துட்டா கண்டிப்பாக அதில் பார்ஷியாலிட்டி என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே சேமாக தான் எல்லாமே பண்ணணும். பிரித்து பாகுபாடு பண்ணால் அது பிள்ளைங்களுக்குள்ளேயுமே வேற்றுமை ஏற்படுத்தும். பின்னாடியுமே இவங்களுக்கு இன்றைக்கி என்ன நிலைமையோ அதே தான் மற்றவங்களுக்குமே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.